ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னால் அந்த கமெண்ட் ஒவ்வொன்றுக்கும் ரிப்ளை கொடுக்க முடியலை. ஓரளவுக்கு கொடுத்தேன். அதுக்கு தான் சரி ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் ஒரு சுய தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த பட்ஜெட் அந்த பொருளை வச்சு போட்டிருந்தேன். அதாவது என்னென்னா, ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணி இந்த தொழில் தான் நாங்கள் பண்ணுறோம், நீங்களும் வேணா இந்த மாதிரி தொழிலெலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறையா ஆன்லைனில் இந்த மாதிரி பணத்தை கட்டி ஏமாறுறதுக்கு நம்மளே வீட்டில் ஒரு சுய தொழில் பண்ணலாம், இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்களும் இந்த மாதிரி தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், எங்களுக்கும் அந்த நம்பர்லாம் கொடுங்க, நாங்களும் காண்டாக்ட் பண்ணி நாங்களும் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் நிறையா பேர் நம்பர் கேட்குறோம், ஆனால் நீங்கள் சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களை. இதில் சுயநலவாதின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் போட்டது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் சுயதொழில் பண்ணுறோம். அதனால் நாங்கள் இந்த பிஸ்னஸ் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேனே தவிர, நீங்கள் வேணால் இந்த மாதிரி வாங்கிக்கலாம், நிறைய பேர் வாங்கி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன். இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் யாரையுமே சொல்லலை. அது பெய்டு ப்ரொமோஷன், சரிங்களா? நீங்கள் ஒரு வரியில் சுயநலவாதியாக இருக்கீங்க, நம்பர் தரமாட்டேங்கிங்கன்னு சொல்லி போட்டிங்க. நம்பர் கொடுத்து ஒரு அட்ரஸ் கொடுத்தோன்னு நினச்சிக்கோங்க, அது பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ, ஓகேங்களா? நான் போட்டது பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எங்கள் தொழிலுக்கு நாங்கள் வாங்கின பொருட்கள் பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருந்தோம், ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி வேணும், இதை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டா ஐடி கூட இருக்குது, அதில் வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்பர்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது பெய்டு ப்ரொமோஷன். அதனால் வீடியோலையோ எதுலேயுமே அந்த ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லவும் போகிறது கிடையாது. அவங்களுடைய அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ நான் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி நான் அதில் ஒரு வீடியோ போட்டு அவங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னு நினச்சிக்கோங்க, அதுக்கு பெய்டு ப்ரொமோஷன் பேர், சரிங்களா? அதுக்கு நான் கையில் காசு கட்டி போட முடியாது. அது அந்த ப்ராடக்ட் உள்ளவங்க எங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வேணால் நான் நம்பரும் அட்ரஸும் கொடுக்க முடியும், ஓகேங்களா? அதனால் சுயநலவாதின்லாம் சொல்லாதீங்க. நான் கண்டிப்பாக சுயநலவாதிலாம் கிடையாது. எனக்கும் ஆசை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது பெய்டு ப்ரொமோஷன் வீடியோவாக ஆகிடும். அப்புறம் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூடியூப்புக்கு, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி, ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ரிப்ளை கொடுக்க முடியல, அதனால் ஒரு வீடியோவை போடலான்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இந்த பதிவை பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டா ஐடி கீழே இருக்குது, என் சேனல் கீழே இருக்குது, அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.